என் தங்கப்பிள்ளையே, சங்கடகர சதுர்த்தியினுடைய இந்த விடியலில் உனக்கான வெற்றி செய்தியினைக் கொண்டு உன் தாயானவள் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். என்னை மதித்து என் பிள்ளை இன்று என் வார்த்தைகளை நீ கேட்பாயானால் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். இல்லாத பட்சத்தில் தனக்கு நடக்கப் போவது என்னவென்று என் குழந்தை அறியாமல் நீ இருந்து விடுவாய். அதுதானே தவிர உனக்கு நடக்காமல் போகாது. நீ என் வார்த்தைகளை கேட்டாலும் சரி, கேட்கவில்லை என்றாலும் சரி, இன்று நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தத்தான் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளும் உனக்கான தேவைகளும் உன்னை வந்து சேர்கின்ற தருணத்தில் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரியக்கூடிய நேரம் வந்துவிட்டது. எப்பொழுது எல்லாம் உன் மனதிற்குள் துன்பங்களும் கவலைகளும் போட்டு உன்னை பாடாய்படுத்துகின்றதோ அந்த நேரத்தில் எல்லாம் அம்மா உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அல்லவா? என் குழந்தையே, சட்டென்று ஒரு நொடியில் அத்தனையும் மாறிவிடுமா என்று கேட்டால் அது முடியாது. ஆனால் அந்த மாற்றத்தை உன்னால் கொண்டு வர முடியும். அதற்கான முயற்சிகளை உனக்கு எடுக்க முடியும். அந்த முயற்சிகளை மட்டும் நீ சரியாக செய்து கொண்டிருந்தாயானால் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது அத்தனையும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிறைவாக தந்திட வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், நீ எப்பொழுதும் போல மனதில் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் இருந்து கொண்டே இரு. நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது. சங்கடகர சதுர்த்தியினுடைய இந்த திங்கள் கிழமையினுடைய வெற்றி விடியலில் நிச்சயமாக உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து தந்திட நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டங்களானாலும் எப்பேற்பட்ட சோதனைகளானாலும் என் பிள்ளைக்கென ஓடோடி வந்திட நான் இருக்கும் பொழுது அந்த நிலையையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். என் பிள்ளையை, நம்பிக்கையோடு நாம் எதையும் எதிர்கொள்ள துணிந்தால் மட்டும்தான் அத்தனை அதிர்ஷ்டங்களும் உன் கண் முன்னால் உன்னை வந்து சேரும். உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டே இரு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகள் நடக்கத்தான் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, எல்லாமும் மாறிவிட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இனி வரக்கூடிய நேரங்களில் உனக்கு மேலும் மேலும் பல சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற இது போன்ற நல்ல நாட்களில் தெய்வத்தை நீ மனதார வணங்கிட வேண்டும். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும் என்று தெய்வம் நினைக்கின்றதோ அதையெல்லாம் இது போன்ற சரியான தருணங்களில் உனக்கு நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உனக்கு வந்திருக்கும் பொழுதெல்லாம் இந்த பிரச்சனையிலிருந்து நீ உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. வாய்ப்பு
ஒரு முறை உன்னை தேடி வரும். அதை நீ எப்படி பயன்படுத்தி கொள்கிறாய் என்பதில்தான் உன்னுடைய வெற்றி அங்கே அடங்கி இருக்கிறது என்பதனையும் நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி குறை சொல்லி அதில் தான் பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதனும் அமைதியான மனதுடனோ மனதிற்கு நிறைவான வாழ்க்கையையோ ஒருபோதும் வாழ்ந்து விடுவது கிடையாது. எப்பொழுதும் மனது அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டுதான் அவர்களுக்கு இருக்கும். என் பிள்ளையே, வாழ வேண்டும் என்றால் நீ வேலையை செய். வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவன் வேலையை செய்தால் அதிலிருந்து கிடைக்கின்ற கூலியை கொண்டு வாழ்ந்து விடலாம். ஆனால் நீ ஆள வேண்டும் என்று நினைத்தால், அதாவது ஒரு ராஜாவாகவோ ஒரு ராணியாகவோ நீ இருக்க வேண்டும் என்று நினைத்தால் தொழில் செய்ய வேண்டும். தொழில் செய்தால் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து விடலாம். மற்றவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்றவர்கள் தானே ராஜாவாகவோ ராணியாகவோ இருக்க முடியும். அப்படியானால் அதனை நீ செய்ய வேண்டும். அமைதியாக செல்கின்ற நதியைப் போல எப்பொழுதுமே நல்லதை நினைத்து நல்லதை செய்ய தயாராக இரு. எப்பொழுதுமே தீயவையெல்லாம் குப்பை போல தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும். நல்லது நடக்க தொடங்கும் பொழுது தீயவை அங்கு இருக்காது. தீவை எல்லாமும் தானாகவே அங்கு அழிந்து போகும் என்பதுதான் உண்மை. இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே ஏதாவது ஒரு நிலையில் உன்னை விட்டு செல்லத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். ஏதாவது ஒரு மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுதெல்லாம் அதை எதிர்கொண்டு நல்லபடியாக வாழ்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக உருவாகும். என் பிள்ளையே, மகிழ்ச்சியாக இருப்பவர்களோடு சேர்ந்து வாழ முயற்சி செய். ஏனென்றால் அவர்கள்தான் எப்பொழுதுமே தங்களினுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள். கவலையோடு இருப்பவர்களோடு சேர்ந்தாயானால் அந்த கவலையைத்தான் உனக்கு கொடுக்க நினைப்பார்களே தவிர ஒரு பொழுதும் உனக்கு சந்தோஷம் இவர்களிடத்திலிருந்து வந்து சேர்ந்து விடப் போவது கிடையாது என்பதுதான் உண்மை. இத்தனை நாளும் இந்த சந்தோஷத்திற்காகத்தான் நாம் இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அது கிடைக்கின்ற நேரத்தில் அதை நீ விட்டு விடாதே. என் பிள்ளையை, பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கும். உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலுமே உனக்கான நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து தருகின்ற உன் அம்மா எந்த நிலையிலும் உன்னை கைவிட்டு விடக்கூடாது என்பதில் நான் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். எந்த சூழ்நிலையானாலும் அதிலிருந்து நீ உன்னை மீட்டெடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே கவனத்தோடும் தெளிவோடும் இரு. நீ நினைத்தால் இங்கு எல்லாவற்றையும் ஒரு நொடியில் உனக்கேற்ப உன்னால் மாற்ற முடியும். உன் கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஒருபொழுதும் நீ விட்டுவிட நினைக்காதே. உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை மட்டுமே உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் என்ன நடக்கும், எந்த நொடி இந்த வாழ்க்கையில் என்னவாக மாறும் என்று யோசித்து யோசித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நமக்கானதாக மாற்ற முடியும் என்று நீ நம்புவதுதான் இங்கு உனக்கான வாழ்க்கை என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு. என் பிள்ளையே, கஷ்டங்களும் கவலைகளும் நமக்கு என்றுமே தொடர்கதையானது அல்ல. அதை நீ தற்காலிகமாக மாற்ற உன்னால் முடியும். உனக்குள் அந்த திறமை இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த நாள் உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வெற்றியை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய போகின்ற தருணங்கள் எல்லாம் அங்கே உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. எந்த நிலையினாலும் நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷத்தை தொலைக்காமல்
நமக்கான வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்போமானால் அது எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். உன்னுடைய எண்ணங்களை இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொண்டு செல்லட்டும். ஆனால் நினைத்தது போல ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ எப்பொழுதுமே உன்னுடைய மனதை இறை நம்பிக்கையோடு சேர்த்துவிட வேண்டும். தெய்வமன்றி யாரும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உதவி செய்திட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வந்துவிடும். எதை நம்பியும் இங்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தை முதலில் உனக்குள் வளர்த்துக்கொள். உனக்காக நீ மட்டும்தான் இருக்கிறாய். அதையும் தாண்டி நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பது உன் மனதில் பதியட்டும். என் பிள்ளையே, கண்ணீர் துளிகள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை சிலருக்கு நடத்தி இருக்கின்றது. சிலருக்கு வாழ்க்கையையே அப்படியே விட்டு விலக வைத்திருக்கின்றது. எப்படி என்று கேட்கிறாயா? என் குழந்தையே, கண்ணீர் துளிகள் வருகிறது என்றால் அந்த கண்ணீர் துளிகள் சிந்தி முடித்த பிறகு அதிலிருந்து ஒரு தெளிவு கிடைத்துவிடும். அந்த தெளிவு கிடைக்கின்றவர்கள் வெற்றியை ருசி பார்க்கிறார்கள். கண்ணீரை சிந்தி முடித்த பிறகும் அந்த குழப்பத்தோடு இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை ருசி பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கண்ணீரை சிந்தி முடித்த பிறகும் அந்த குழப்பத்தோடு இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கை ஒரு பொழுதும் நன்மைகளை கொடுத்து விடுவதில்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த வாழ்க்கை கொண்டு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த விடியலை நீ உனக்கான விடியலாக எண்ணி உனக்கான சந்தோஷம் என்பதனை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு வெற்றி உனக்கு கிடைக்கும். நீ எண்ணி எண்ணி பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தோஷம் உன்னை தேடி வரும். நீ எவ்வளவுதான் வேண்டாம் என்று எதையும் ஒதுக்கினாலும் உனக்கான நன்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் உனக்கு காத்திருக்கும் இந்த நேரம் அத்தனையும் உன்னை வந்து சேரக்கூடிய தருணமாக மாறி இருக்கிறது என்றால் இதனை நீ உணர்கின்ற விதத்தை பொறுத்து உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நொடி இனி உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கின்ற நொடியாக மாறிட நீ எல்லா நிலையையும் கடந்து உனக்கான வெற்றியை உறுதி செய்திட முன்னே வந்து கொண்டே இரு. நடப்பதை எல்லாம் நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு நினைவு கூற வேண்டும். இந்த விடியல் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாள். உனக்கு முதல் நாள் என்ன நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதன்படி இந்த வாழ்க்கையை நீ உன்னுடையதாக்க வேண்டும். என் பிள்ளையை, கஷ்டங்களை எல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கை ஒருவருக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அதற்கு நீ எந்த அளவிற்கு உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் இல்லாமல் உனக்குள் வருகின்ற நன்மைகள்தான் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும். நீ எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சந்தோஷத்தை உணர்ந்திட எப்பொழுதுமே தயாராக இரு. நல்லது நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் உன் கைகளில் ஒரு சேர வந்து கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த விடியல் உனக்கான வெற்றி விடியலாகவும் இந்த வாழ்க்கையில் அதிசயங்களை நடத்தக்கூடிய விடியலாகவும் உனக்கு மாறும். அதுவரையிலும் என் பிள்ளை, நீ சற்று பொறுமையாக இரு. வருகின்ற நாட்கள் உன் வெற்றியை உறுதி செய்யும் பொழுது நிச்சயமாக அத்தனையும் கடந்த ஒரு பேரதிசயத்தை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய்.
உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. சந்தோஷமாக இந்த நாளை தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.